இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே வயசான ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேர் தான் ப்ரொஃபசர் டம்பிள்டோர். இவர் தான் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலோட பிரின்சிபலாவே இருப்பாரு. அங்க வந்துட்டு ஒரு பொருளை யூஸ் பண்ணி லைட் வெளிச்சத்தெல்லாம் அதுக்குள்ள அப்சர்வ் பண்ணிப்பாரு. ஒரு பூனை கத்துறது சவுண்டை பார்த்துட்டு நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் மெக்கானிக்கல்னும் போது அவங்க மனுஷா மாறிட்டு என்னாச்சு நான் கேள்விப்பட்டது உண்மையா அந்த 2 பேரும் இறந்துட்டாங்களா அப்படின்னும் போது ஆமா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாரு. இதை கேட்டோன்னா அப்ப அந்த குழந்தை என்னாச்சுன்னு பாத்துருவாங்க. கவலைப்படாதீங்க நான் ஹேக்ரெட் அமைச்சிருக்கேன் அவன் குழந்தைய கொண்டு வந்துருவான்னு சொல்லுவார். இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் நீங்க எங்களுக்கு ஹேக்ரெட்டை நம்புறீங்கன்னு கேட்பாங்க. நான் இந்த உலகத்திலேயே நம்புற ஒரே ஆள் அவன் மட்டும்தான் போது அவன் ஒரு பைக்ல பறந்து வருவாங்க வானத்துல வந்து இறங்கிட்டு குழந்தை வர வழியிலேயே தூங்கிட்டா ரொம்ப அசந்து தூங்குறான்ட்டு அந்த குழந்தைய டம்பிள்டோர்ட்ட கொடுப்பாரு. டம்பிள்டோர் வாங்கிட்டு இங்க வச்சிடலான்ட்டு ஒரு வீட்டாண்ட போய் வைக்க போவாங்க. அப்பவே மெகானகல் கேட்பாங்க இவங்க கிட்ட தான் நம்ம ஒப்படைக்கணுமா இந்த குழந்தைய அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு இவனுக்குன்னு இருக்கிற சொந்தம் இவங்க மட்டும்தான் வைக்க போகும்போது ஹேக்ரெட் அழுவான். எதுக்கு ஹேக்ரெட் அழுவுற இவனை நம்ம நிரந்தரமா பிரிய போல இவனோட வருகைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருப்போம்னு வைப்பாங்க. அப்போ மெகானகல் சொல்லுவாங்க இவனை பத்தி நம்ம மந்திர உலகத்துல தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க இவன் வளர்ந்து பெரிய ஆளா வரப்போறான் அப்படின்ட்டு அவனை ஒரு வீட்டுக்கு பாத்துல வச்சுட்டு அவன் மேல ஒரு லெட்டர் வச்சுட்டு அங்கிருந்து போயிருவாங்க. அவரோட நெத்தியில ஒரு தழும்பு இருக்கும். இப்பதாங்க படத்தோட பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க, ஹாரி பாட்டர் அண்ட் த பிலாசபர் ஸ்டோன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹாரியை கொஞ்சம் வளர்ந்த பிறகு காட்டுறாங்க. அவ ஒரு சின்ன ரூம்ல இருப்பாங்க. அப்போ ஒரு ஆன்டி வந்து ஏஞ்சி ஹாரி லேட் ஆகுதுன்ட்டு கதவு டொங்கு டொங்குன்னு தட்டிட்டு போயிருவாங்க. இவனை ஏஞ்சி கண்ணாடி போடும்போது படிக்கட்டுல இருந்து ஒரு குண்டு பையன் ஓடி வந்து படிக்கட்டுல எகிரி குதிப்பான். இவன் குதிக்கிறதுக்கு ஹாரி ரூம்ல இருந்து எதோ கொட்டும். ஏஞ்சிரு ஹாரி நம்ம ஜூக்கு போனோம்னு கத்திக்கிட்டு இருப்பான். அந்த குண்டு பையன் வந்தோன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட இதுல எத்தனை கிஃப்ட் இருக்குன்னும் போது இதுல கரெக்டா 36 இருக்கு கண்ணானுவாங்க. அவ்வளவுதானா போன வருஷம் எனக்கு 37 கிஃப்ட் வந்ததுன்னும் போது அவங்க அம்மா கவலைப்படாத நம்ம கடைக்கு போய் ஒரு 2 கிஃப்ட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலான்னு. நம்ம ஹாரி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுங்க அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி தராம அந்த குண்டு பையனோட ட்ரெஸ் தான் போட்டு விட்டுருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஜூக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த அக்கள் ஹாரியை வழிமறிச்சு அங்க வந்து நீ ஏதாவது பிரச்சனை பண்ணனா அடுத்த ஒரு வாரத்துக்கு உனக்கு சோறு தண்ணி இல்ல அந்த ரூம்குள்ள தான் நீ அடைஞ்சிருக்கணும்னு மிரட்டி கூப்பிட்டு வராரு. ஜூக்குள்ள போய் எல்லாருமே ஒரு பாம்பை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த குண்டு பையன் அந்த பாம்போட கண்ணாடியை தட்டிட்டு ஏஞ்சிரி நீ என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னும் போது நீ டிஸ்டர்ப் பண்ணாத அந்த பாம்பு தூங்குன்னு ஹாரி கத்துவான். நீ போடா நான் வேற போய் பார்க்க போறேன்னு அவன் போன உடனே அந்த பாம்பு கிட்ட ஹாரி பேசுவான். நீ பயப்படாத இவன் கூண்டுக்குள்ள இருக்கிறதுனால தான் நீ ஓவரா பேசிட்டு இருக்கான் இல்லைன்னா இவன் ஒரு பயந்தாக்குழி பையன் தான் பேசணும்னு அந்த பாம்பு எஞ்சிக்கும். நான் பேசுறது உனக்கு கேக்குதா என்ன உன்னை அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிட்டாங்களான்னு போது அந்த பாம்பு ஆமான்னு தலையாட்டும். உனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல இங்கேருந்து போனோன்னு நினைக்கிறியா எனக்கும் அப்படிதான் எனக்கும் எங்க அம்மா அப்பாவே இல்லை நான் ரொம்ப தனியா வாழ்றேன்னு அந்த பாம்பு கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் டக்குன்னு அந்த குண்டு பையன் வந்து ஐயோ அந்த பாம்பு ஏந்திரிச்சுன்னு கண்ணாடி அழுத்தி பிடிப்பான் பாருங்களா ஹாரியை தள்ளிட்டு. ஹாரி அப்படியே முறைச்சுதான் கொஞ்சம் பார்ப்பான். டக்குன்னு அந்த கண்ணாடி மறைஞ்சு அவன் போய் உள்ள விழுந்துருவான். அந்த பாம்பு அப்படியே வெளியே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் உடனே யார் கண்ணிலேயே படாம போயிருன்னு அந்த பாம்பு கிட்ட ஹாரி சொன்னோன்னா அந்த பாம்பு அங்கேருந்து போயிடும். அந்த குண்டு பையன் ஏஞ்சா மறுபடியும் கண்ணாடி வந்துட்டு இருக்கோம் கண்ணாடிக்குள்ள மாட்டிட்டு இருப்பான். அம்மா காப்பாத்துக்கும் போது அவங்க அம்மா பதறிக்கிட்டு இருப்பாங்க ஐயம் புள்ளன்ட்டு. ஹாரி இதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அதை அங்கிள் பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் நீதான காரணம்ட்டு கதை வீட்டுக்கு வந்து திட்டுன்னு இருப்பாரு. இல்ல அது ஒரு மேஜிக் மாதிரி அந்த கதவு மறைஞ்சிச்சுன்னு சொல்லுவான். இல்ல மேஜிக்லாம் போய் பித்தாலட்டு தானோ நீ உள்ளே கடன் உள்ள போட்டு அடிச்சிருவாரு. அப்போ அவங்க வீட்டாண்ட வந்து ஒரு ஆந்தை வந்து லெட்டர் போனான். போய் ஹாரி எடுத்துட்டு வந்து அந்த அங்கிளோட லெட்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் பேர்ல ஒரு லெட்டர் இருக்கும். என்ன என் பேர்ல ஒரு லெட்டர் இருக்குன்னா அந்த லெட்டரை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அந்த குண்டு பையன் பிடிக்கிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட குடுத்துருவான். உனக்கெல்லாம் யாரா லெட்டர் போட போறான்ட்டு அதை திருப்பி பார்த்தா அதுல ஹாக்வர்ட்ஸோட சீல் இருக்கும். இதை பார்த்தோம்னா அந்த குண்டு பையனோட அப்பா அம்மா எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உடனே லெட்டரை கிழிச்சு போட்டுருவாங்க. அடுத்த மறுநாள்ல இருந்து பார்த்தா நிறைய லெட்டர்ஸா வருங்க. அதையும் அவன் கிழிச்சு போடுவான். வீட்டுக்கு வெளியே போனா நிறைய ஆந்தைங்க இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் வரும். அவன் போட்டு நெருப்புல கொளுத்திட்டு இருப்பான் ஹாரி முன்னாடியே. உனக்கு ஒரு லெட்டரே படிக்க விட மாட்டேன்டா கிடைக்கவே கிடைக்காதுடான்ட்டு. அப்புறம் அவங்களோட அங்கிள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா போஸ்ட் ஆஃபீஸே லீவு எந்த லெட்டர் என் வீட்டுக்கு வருது நான் பாக்குறேன்னு சந்தோஷமா உட்காந்துட்டு இருப்பான். ஹாரி வீட்டுக்கு வெளியே பார்த்தா ஏகப்பட்ட ஆந்தைங்க வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த சிம்னி வழியா அப்படியே லெட்டர் மழையே பொழியும் பாருங்களேன் பதறிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஹாரி டக்குன்னு ஒரு லெட்டர் எடுத்துட்டு ஓட பார்த்தா அங்கிள் பிடிச்சிட்டு நான் உடனே வீட்டையே காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போறேன்டா எப்படி அங்க லெட்டர் வருதுன்னு பாத்துக்கலான்ட்டு தீவு கிட்டத்தட்ட ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இடத்துக்குள்ள ஒரே ஒரு வீட்டு தீவுக்குள்ள கட்டி வச்சிருப்பாங்க. அங்கே போய் தூங்கிட்டு இருந்தா கரெக்டா 12 மணி ஆக போகுது. ஹாரி வந்து மண்ணுலயே அவனுக்கு ஹாப்பி பண்ற ஹாரின்னு எழுதிட்டு அவனுக்கே அவன் விஷ் பண்ணிக்கிட்டு ஊதுவான். டக்குன்னு கதவு உடச்சிக்கிட்டு விழுப்பான். யாருன்னு எல்லாருமே பாத்துருவாங்க. ஹாரி எல்லாம் போய் ஒளிஞ்சுப்பான். கதை உடச்சிட்டு ஒருத்தன் உள்ள வந்துட்டு என்ன பயந்துட்டீங்களான்னு கதை ஒட்ட வச்சிருவான். உடனே கண்ணை எடுத்துட்டு ஒழுங்கா இருந்து போயிடுறான் சுட்டு தள்ளிடுவோம் போது என் முன்னாடி எல்லாம் கண்ணை காட்டக்கூடாதுன்னு டக்குன்னு கண்ணை வலிச்சிருவான். கண்ணை வலிச்சுட்டு இந்த ஹேக்ரெட் அந்த குண்டு பையன்கிட்ட போய் ஹாரி எப்படி இருக்க சின்ன வயசுல பார்த்தது தொப்பையெல்லாம் போட்டான் போது அவன் நான் ஹாரி இல்லைன்னுவான். நீ ஹாரி இல்லையா அப்ப ஹாரி எங்கன்னும் போது ஹாரி பக்கத்துல இருந்து வருவான். நான் தான் ஹாரி போது நினைச்சேன் நீ தான் ஹாரியா இருப்பேன் உன்னை சின்ன வயசுல பார்த்ததா அதனாலதான் இந்த உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் ஹாரின்ட்டு கேக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த லெட்டரையும் கொடுப்பாரு. இந்த ஹாரி உனக்கு ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்குன்னு. ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது மந்திரவாதிகள் ஸ்கூலு உங்க அப்பா அம்மா கூட எந்த மந்திரம் கத்துக்கிட்டாங்கன்னு போது எங்க அப்பா மந்திரவாதிகள்லாம் பொய்ன்னு நான் கேள்விப்பட்டேன்வான். உனக்கு எந்த உண்மையும் தெரியாதான்னும் போது அந்த அங்கிள் ஆண்டி தான் ஹாரி பாப்பான். நீங்க எதுக்கு என்கிட்ட உண்மையா சொல்லலன்னு கேட்கும்போது அந்த ஆண்டி தான் சொல்லுவாங்க. இந்த ஆண்டி தான் ஹாரி அவங்க அம்மாவோட அக்காவா இருப்பாங்க. ஆமா உங்க அம்மாக்கு அந்த ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சோன்னா எங்க பேச்சையை கேட்காம எங்களை மதிக்காம போனா
மந்திரவாதிகளை இந்த உலகத்துல யாருக்கு தான் பிடிக்கும், அதனாலதான் அவங்கள பிளான் பண்ணி கொண்டுட்டாங்கன்னுவான். என்ன எங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்களா? கார் ஆக்சிடென்ட்ல இறந்ததை தான் நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னுவான் ஹாரி. இல்ல, உங்க அம்மா உண்மையிலே கொல்லப்பட்டாங்க, அனாதையா இருந்த உன்னதான் நாங்க எடுத்து வளர்த்தோன்ட்டு ஏதோ தியாகம் பண்ண மாதிரி பேசுவாங்க. இவனையே வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னா ஹாக்ரிட் கோவப்படுவான். இங்க பாரு ஹாரி, நீ எங்க கூட வந்துரு, அந்த ஹாக்வர்ட் யூனிவர்சிட்டியில டம்பிள்டோர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, உன்னை பாசமா அவர் பார்த்து பாருன்னுவான். இதை கேட்டோன்னா அங்கிள் அந்த கிழவனை இங்கேருந்து தூரமாவே இருக்க சொல்லு, இல்லை நான் சுட்டு தள்ளிடுன்ற மாதிரி பேசும்போது டம்பிள்டோரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லடான்ட்டு அவனோட மந்திர கொலை எடுத்து டக்குன்னு அவனோட பையனுக்கு வாழ வச்சிருவாங்க. மம்மி வாழுன்னும் போது 2 பேரும் பதறிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹாரி சிரிச்சிட்டு இருப்பான். என்ன ஹாரி என் கூட வரியானும் போது சரின்ற ஹாரியா ஹாக்ரிட் கூட போயிடுவான். ஹாரியா ஹாக்ரிட்டும் போயிட்டு இருக்கும்போது ஹாரி தான் கேட்பான் அந்த லெட்டரை பிடிச்சிட்டு, என்ன இந்த லெட்டர்ல வரும்போது ஒரு மந்திரக்கோளு, பெட்டா, ஆந்த இல்ல எலி அந்த மாதிரி எதாவது கொண்டு வரணும்ன்றாங்க அப்படின்னும் போது இங்க கிடைக்கும் கவலைப்படாதுன்னு ஒரு பார் மாதிரி இடத்துக்குள்ள போவாங்க. அங்க போனா எல்லாருமே ஹாரி பாட்டர்ன்ற பேரு கேட்டோன்னே ஹாரி உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருந்தோன்னு கையெல்லாம் தருவாங்க. உடனே ஹாக்ரிட் ஒருத்தரை காமிச்சு, இங்க பாரு ஹாரி, இவர் தான் நீ படிக்க போற ஸ்கூல்ல ப்ரொஃபசர்னுவான். அவர் தலப்பா கட்டிட்டு இருப்பாரு. ஹலோ ப்ரொஃபசர்னு ஹாரி கை கொடுத்தா கையெல்லாம் தர வேணாம், மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும், நீங்க வந்தது எனக்கு சந்தோஷம்ட்டு அவரை வழி அனுப்பிச்சு வைப்பான். இவங்க 2 பேரும் பின்னாடி செவுறு மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அவரோட மந்திர கொள்ளு செவுத்துல தட்டினா ஒரு வழி வரும். போனா மந்திரவாதிகளுக்கான மார்க்கெட்டே இருக்கும் பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கும். ஹாரி எல்லாத்தையும் சுத்திட்டு போகும்போது ஒரு கடையில மந்திர தொடப்ப வைப்பாங்க. இது லேட்டஸ்டான மந்திர தொடப்பன்னு பசங்களா பேசிட்டு இருப்பாங்க. ஹாரி இதை பார்த்துட்டு, ஆமா இதெல்லாம் வாங்கணும்னா காசு வேணுமே, என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லைன்னுவான். உனக்காக காசு இருக்கு ஹாரின்ட்டு ஒரு பேங்க் ஹாக்ரிட் காமிச்சு பேங்க்குக்கு ஹாரியை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அங்க போனா குள்ள மனிதர்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹாரியோட அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்கணும் போது சாவி கேட்பாரு. ஹாக்ரிட் சாவி வச்சு கொடுப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு டம்பிள்டோர், இது ரொம்ப சீக்ரெட்டான லெட்டர், நீங்க மட்டும் படிங்கன்னு அவர்கிட்ட கொடுத்துருவான். அதுக்கப்புறமா அந்த லாக்கருக்குள்ள போய் லாக்கரை திறந்தா ஏகப்பட்ட கோல்டு இருக்குங்க. ஹாரி கிட்ட ஹாக்ரிட் சொல்லுவான், உங்க அப்பா அம்மா உனக்காக எதுவுமே தரல நீ நினைச்சல ஹாரி, உனக்காக அவங்க நிறைய பண்ணிட்டு போயிருக்காங்க ஹாரின்ட்டு அந்த நகையெல்லாம் காட்டுவான். இதை பார்த்தா ஹாரி மிரண்டுருவான். அதுக்கப்புறம் இன்னொரு லாக்கருக்கு போயிடுவாங்க. அந்த லாக்கர் நம்பர் 713 இருக்கும், 713. அந்த லாக்கர்ல இருந்து ஒரு சின்ன பை மட்டும் இருக்கும். அதை மட்டும் ஹாக்ரிட் எடுத்துக்கிட்டு, இது யாருக்கிட்டே சொல்லாத ஹாரி, தெரிய வேணாம், இது ரொம்ப ரகசியம்ட்டு அங்கேருந்து ஹாரியை கூப்பிட்டு போவான். நீ போய் அந்த மந்திரக்கோள் கடையில இருந்து மந்திரக்கோள் வாங்கிட்டு நான் போய் ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டு வரேன். ஹாக்ரிட் அங்கிட்டு போனோன்னா இவன் மந்திரக்கோள் கடைக்கு போவான். மந்திரக்கோள் கடைக்கு போனோன்னே, வாங்க ஹாரி, நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்ட்டு அந்த மந்திரக்கோள் கடைக்காரர் ரொம்ப ஆச்சரியமா பேசுவாரு. எனக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களா என்னன்னும் போது, ஆமா எத்தனை வருஷமா நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா, ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேக வேகமா போய் ஒரு மந்திரக்கோள் எடுத்துட்டு வருவான். இந்தாங்க, இது உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், இதை அசைச்சு பாருங்கன்னும் போது ஹாரி அசைப்பான். பார்த்தா டிராலாம் அப்படி திறந்துக்கிட்டு விழும். ஆஹா இது வேலைக்கு ஆகாது, இருங்கன்ட்டு வேற மந்திரக்கோளை கொடுப்பான். அதை ஆட்டி பார்த்தா ஜாடிலாம் உடையும். இல்ல உங்களுக்கு வேற ஒண்ணு சரி படம்னு நினைக்கிறேன்ட்டு ஒரு பயங்கரமான மந்திரக்கோளை உள்ள இருந்து கொண்டு வருவாரு. அதை ஹாரி தொட்டோன்னா ஒரு மாதிரி பிரகாசமான ஒளியெல்லாம் வாங்கிட்டு வரும். அற்புதம் அப்படின்வான். ஹாரி எதுக்கு அப்படி சொல்றீங்கன்னும் போது, இது ஃபீனிக்ஸோட வால் இறகுல இருந்து பண்ணிருக்கு, இந்த மந்திரக்கோள் உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா இந்த மந்திரக்கோளோட அண்ணன் மூலமா தான் உங்களுக்கு இந்த தழும்பே ஏற்பட்டதுன்னுவான். கிட்டத்தட்ட வில்லன் தான் நம்ம ஹீரோக்கு அந்த தழும்பியே போட்டிருப்பான். அந்த தழும்பு வில்லன் கிட்ட இருந்த மந்திரக்கோள் மூலமா தான் விந்திருக்கும். அதோட மந்திரக்கோளோட பவரும் ஹீரோ கிட்ட இப்ப இருக்கிற மந்திரக்கோளோட பவரும் சேமா இருக்கும். இதுக்கு காரணம் அவன் தான், அந்த கொடூரமானவன் தான் அப்படின்னுவான். அவனோட பேர் என்னும்போது, அவனோட பேர் எங்களால சொல்ல முடியாது, ஆனா நீங்க சாதனைகள் பண்ணுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஹாரி, இந்த மந்திரக்கோள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு அந்த மந்திரக்கோள் ஹாரி கிட்ட கொடுப்பாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மந்திரக்கோள் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, மந்திரக்கோள் தான் சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கும்ன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்புறமா கடைக்கு வெளியே பார்த்தா ஹாக்ரிட் ஆந்த வாங்கிட்டு வந்திருப்பான் ஹாரிக்காக. அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆமா இந்த தழும்பு அவனாலதான் எனக்கு ஏற்பட்டுச்சா, எங்க அப்பா அம்மா கொன்னவனால என்பது. ஆமா ஹாரி அவனால தான் ஏற்பட்டது, அவனோட பேரை இங்க யாருமே சொல்ல பயப்படுவாங்கன்னும் போது ஹாரி உடனே சொல்லுங்கன்னுவான். அவனோட பேர் வால்டமோர்ட் அப்படின்வான். வால்டமோர்ட்டான்னுவான், டி கத்தாதரா அப்படின்ட்டு. அப்புறம் வால்டமோர்ட்டை பத்தி சொல்லுவான், அவன் ரொம்ப மோசமான மந்திரவாதி, எப்பவுமே மந்திரவாதிங்க நல்லவங்க மட்டும்ன்றது எப்பவுமே நம்பிடாத, அவனுக்காக ஒரு கூட்டத்தை உருவாக்குனான், அவங்கள எதிர்த்தவங்களெல்லாம் கொடூரமா கொன்னான், அப்படிதான் அவங்க அப்பா அம்மாவையும் அவன் அன்னைக்கு கொன்னான். ஆனா அவன்கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரே ஆளு நீ மட்டும்தான் ஹரி, அவன் ஒன்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணான், அதுக்கப்புறம் தான் அவன் மாயமா போயிட்டான், என்ன ஆனா ஏதுன்னு தெரியல, அவன் செத்துட்டான்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க, ஆனா அவன் இன்னும் சாகல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஹரி, உன்னை கொல்ல போன அன்னைக்கு நைட்டு மட்டும் அவனுக்கு ஏதோ ஒரு நடந்திருக்கு, அவனுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு, அன்னில இருந்து அவன் காணாம போயிட்டான், அவன் காணாம போன அதே நாள்ல இருந்து தான் நீ பிரபலமான ஹரி, அதனாலதான் உன்னோட பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, அந்த தழும்பு அவனாலதான் உனக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லுவாரு. அப்புறமா பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஹாக்ரிட் கூப்பிட்டு வருவான். ஐயோ எனக்கு டைம் ஆயிடுச்சு, டம்பிள்டோர் எனக்காக வெயிட் பண்ணிருப்பாரு ஹரி, இந்த உன்னோட ட்ரெயின் டிக்கெட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 எழுதி இருக்கும். 9:45வா, நீங்க ஏதோ தப்பா கொடுத்துருக்கீங்க உங்களை இருக்குன்னு பார்த்து அப்படி திரும்பி பார்த்தா ஹாக்ரிட் காணாம போயிட்டு இருப்பான். ஆனா பாவின்ட்டு அந்த ட்ரேவை தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது டிக்கெட் செக்கரை பார்ப்பான். அவர்கிட்ட போய் பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 எங்க இருக்குன்னு கேட்டா,
ஏண்டா காலையிலேயே என்னடா என் தலையில ஈச்ச வாங்கி எழுதியாடா ஒட்டிருக்கு, சும்மா கொல்லப்படாம போடா இருந்து போயிடுவான். அப்புறம் ஒரு லேடி வாங்க வாங்க ஹாக்வர்ட் ட்ரெயின் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போகுதுன்னு பசங்களை எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட இந்த லேடிக்கு 5 குழந்தைங்க இருப்பாங்க, 4 பசங்க ஒரு பொண்ணுன்னு இருப்பாங்க. இவங்க தான் வீஸ்லி ஃபேமிலி. சரி போ அப்படின்னும் போது பார்த்தா 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் 10ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு நடுவில் இருக்க தூணுக்குள்ள போவாங்க, காணாம போயிருவாங்க. ஹாரி இதை பார்த்து மிரண்டு மேடம் நான் போனோம் அப்படின்னும் போது, ஓ நீ ஃபர்ஸ்ட் டைமா, என்னோட பையன் ராணோ ஃபர்ஸ்ட் டைம் தான் இன்னைக்கு, கவலைப்படாத, கண்ணை மூடிட்டு தைரியமா போகணும் போது அந்த பொண்ணு கூட இருப்பால அவளும் குட் லக் அப்படின்னு சொல்லுவா. ஹாரி அப்படியே கண்ணை முட்டை அந்த செவத்துக்குள்ள பூந்துட்டு வெளியே வந்துருவான். பார்த்தா இன்னொரு பிளாட்ஃபார்மே இருக்கும், அங்கே ஹாக்வர்ட்டோட ட்ரெயின் இருக்கும். அந்த ட்ரெயின்குள்ள போய் ஹாரி ஏறி போயிட்டு இருப்பான். அப்போ ஹாரி போயிட்டு இருக்க கம்பார்ட்மெண்ட்ல வந்து அந்த ரான் பையன் வருவான். இங்க பாரு ட்ரெயின்ல நிறைய இடம் ஃபில் ஆயிடுச்சு, நான் இங்க உட்காரலாமான்னு கேட்கும்போது உட்காரலாமே அப்படின்னு உட்கார வைப்பான். இப்போ வந்து ரான் அறிமுகப்படுத்திப்பான், நான் தான் வீஸ்லி ஃபேமிலி சேர்ந்த ரான். அப்போ உன்னோட பேர் நம்ம ஹாரி பாட்டர்மா. என்ன ஹாரி பாட்டரா, அப்போ உங்ககிட்ட தழும்பு இருக்கான்னு தழும்பெல்லாம் கேட்டு பாப்பா. அப்போ ஒரு லேடி வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிங்களா பசங்களான் போது, ராணு என்கிட்ட ஒரு பழைய பண்ணு இருக்கு, எனக்கு அது போதும், கையில காசு இல்லைன்ற வரையும் முழிப்பான். ஹாரி இதை பார்த்தோன்னே நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு நிறைய கோல்டு காயின் எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் உட்காந்து 2 பேரும் தின்னுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நான் உனக்கு மாயாஜால வித்த காட்டவா அப்படின்ட்டு அவனுடைய எலியை வந்து மஞ்சள் கலரா மாத்தி காட்டுறேன்ட்டு மந்திரம் போடுவான். அது வேலைக்கே ஆகாது. திடீர்னு அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு, என்னோட பெட்டை நீங்க இந்த பக்கம் பாத்தீங்களா, அது இந்த பக்கம் தான் வந்துன்னு கேட்கும்போது இவன் மந்திரம் போடுறத பாப்பா. ஓ மந்திரம் போட்டியா, ஆனா உன் மந்திரம் ரொம்ப மொக்கையா இருக்கு, நான் வேணா ஒரு சின்ன சாம்பிள் கட்டுவான்ட்டு ஹாரியோட உடஞ்ச கண்ணாடியை சூப்பரா சரி பண்ணிடுவாங்க. என்னோட பேரு ஹெர்மைனி, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹாரி வந்து ஹாரி பாட்டர்னுவான். ஓ நீ தான் ஹாரி பாட்டரா, சரி சரி சீக்கிரமா ரெடி ஆயிருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷன் வந்துடும், ட்ரெஸ் போட்டுங்க நான் வாங்கின்னு போயிடுவா. அப்புறம் எல்லாருமே ட்ரெயினை விட்டு இறங்கினா ஹாக்ரிட் வந்து தான் வழி காட்டுவான், என் பின்னாடியே வாங்கன்ட்டு அந்த ஸ்கூலுக்கு கூப்பிடுவாங்க. இந்த ஸ்கூல் வேற லெவல் பிரம்மாண்டமா இருக்கும். அப்புறம் பசங்களாம் ஸ்கூல்ல படிக்கட்டு ஏறும்போது படிக்கட்டுக்கு வெளியவே மெக்கானிக்கல் நிற்பாங்க. இல்லைங்க பசங்களா, நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் இயர் இங்க சேர வந்திருக்கீங்க, இந்த ஸ்கூலுக்குன்னு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. மொதல் விஷயம், இந்த ஸ்கூல்ல மொத்தம் 4 டீம் இருக்கு, அந்த 4 டீம்ல தான் நீங்க பிரிக்கப்படுவீங்க. 1 கிரிஃபின்டோர், இன்னொன்னு அஃபில்ஃபப், ரேவன்க்ளா, அப்புறம் ஸ்லித்தரின் அப்படின்ட்டு 4 டீமை சொல்லுவாங்க. உங்களோட டீம் எல்லாமே உங்களோட ஃபேமிலி மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல நன்னடத்தை காரணமாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தரப்படும், அதிகமான பாயிண்ட் வாங்குறவங்க தான் இந்த வருஷத்தோட வின்னரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு அந்த லேடி உள்ள போயிருவாங்க. போனோன்னா மேல்ஃபைன்ற ஒருத்தன் வந்து ஹாரி கிட்ட வருவான். இங்க பாரு ஹாரி, நான் தான் மேல்ஃபை, நீ வருவன்னு நான் கேள்விப்பட்டேன், நினைச்ச மாதிரி வந்துட்டேன், நீ எங்க கூட சேர்ந்துரு, யாரு கூட இருக்கணும்னு இப்பவே முடிவு பண்ணும்போது, நீ அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, எனக்கு யார் கூட இருக்கணும்னு தோந்தோ நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு ஹாரி மொக்க பண்ணிடுவான். எல்லா பசங்களையும் உள்ள கூப்பிட்டு வந்து மெக்கானிக்கல் லைனா நிக்க வைப்பாங்க. இந்த ஹேட் தான் முடிவு பண்ணோம் உங்களுடைய டீம் எதுன்ட்டு அப்படின்போது ப்ரொஃபசர் ஏஞ்சி பேசுவாரு. உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுக்குள்ள போவே கூடாது ராத்திரியில, அப்புறம் 3வது மாடி பக்கம் யாருமே போக கூடாதுன்ட்டு டைலாக் சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் எல்லாரும் பேரை நான் கூப்பிடுறேன், லைனா இங்க வாங்கன்ட்டு பேராவே ஹெர்மைனியை தான் கூப்பிடுவாங்க. ஹெர்மைனி ஐயோ அப்படின்ட்டு உள்ள போய் உட்காந்தா அந்த டொப்பி கிரிஃபின்டோருங்கிற டீம் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம மேல்ஃபை போனோன்னா ஸ்லிதரின்வா. இதை கேட்டோன்னா ரான் ஹாரி கிட்ட, ஸ்லிதரின்ல கெட்ட குணம் இருக்கிறவங்கள மட்டும் தான் சேர்ப்பாங்க, அங்கே போவே கூடாதுன்னு பயப்படுவான். இதை ஹாரியும் கெட்டுன்னு இருப்பான். அது மாதிரி எல்லாரையும் டீம் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹாரி வந்து ஒருத்தரை பார்ப்பான். அவர் வந்து ஹாரியே ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கும்போது ஹாரிக்கு தழும்பு வேற வலிக்கும். அவரோட பேர் தான் ஸ்னேப். ஹாரி அவரை பார்த்து கொஞ்சம் பயப்படுவோம். அதுக்கப்புறம் ரானோட பேர் வரும். ரானோ பயந்துட்டு போய் உட்காந்தா கிரிஃபின்டோர் தான் வரும். கடைசியில ஹாரி பாட்டர் அப்படின்னும் போது எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க. டம்பிள்டோர்லாம் ஏஞ்சி உட்காருவாரு, என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி. அங்கே போனோன்னா ஹாரி பாட்டர் மிகப்பெரிய புத்திசாலி, நல்ல உள்ளம் கொண்டவன், உங்ககிட்ட தீயனா கொஞ்சம் கூட இல்லை, உனக்கு ஸ்லித்தரின் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்ல எனக்கு ஸ்லித்தரின் வேணான்னுவா. ஸ்லித்தரின் வேணாமா, சரி ஓகே உனக்காக கிரிஃபின்டோர் அப்படின்ட்டு கிரிஃபின்டோர் கொடுத்துருவா. ஹாரியும் பயங்கர சந்தோஷம். எல்லாருமே போய் உட்காந்தோடனே டம்பிள்டோர் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கலான்ட்டு மாயாஜாலம் பண்ணி எல்லா தட்டுக்கும் சாப்பாடு வர வச்சிருவாங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிடலான்னு போது திடீர்னு பேய் வரவங்க. பேய் வந்து எப்படி இருக்கீங்க பசங்களா, அவங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு பேய்களா வந்து பேசிட்டு இருக்கோம். இங்க வந்து மாயாஜலங்கிறதுனால பெயிண்டிங் பேசும், ஆகாயத்திலேயே மெழுகுவத்திலும் மிதக்கும், பேய்கள்லாம் சும்மா பறந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறம் சீனியர்ஸ்லாம் வாங்க பசங்களா நம்மளுடைய ரூமுக்கு போகலான்ட்டு சீனியர்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்க படிக்கட்டுகள் வந்து தானாவே மாறிக்கிட்டு இருக்கும். அப்புறம் சீனியர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் பெயிண்டிங் கிட்ட பாஸ்வேர்ட் சொன்னோன்னே கதவு திறக்கும். உள்ள போனோன்னே இது இந்த கிரிஃபின்டோரோட காமன் ரூம், பாய்ஸ் உங்களோட ரூம் லெஃப்ட்ல இருக்கு, கேர்ள்ஸ் உங்களோட ரூம் ரைட்ல இருக்குன்னு அவங்க எல்லாரையும் பிரிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எல்லாருமே அவங்களோட ரூமுக்கு போயிருவாங்க. காலைல முதல் நாள் கிளாஸ்க்கே நம்ம ரானோ ஹாரியும் பயங்கர லேட்டா வருவாங்க. உள்ள வந்து நல்ல வேலை டீச்சர்லன்னு பார்த்தா அவங்க போன ரூபத்துல இருந்து மறுபடியும் மனுஷா மாறுவாங்க. 2 பேரும் சாரி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க வந்து டைம் பார்க்கல, வர வழி வர தெரியலன்னும் போது இந்த தடவை உங்களை விடுறேன், அடுத்த தடவை உங்களை வாட்சாவும் மேப்பாவும் மாத்திடுமே, அப்பதானே வழி பார்க்க யூஸ் ஆகும்னு அவங்க கத்திட்டு போயிருவாங்க. இவங்க போய் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேப்போட கிளாஸ் வரும். ஸ்னேப்போட கிளாஸ்ல ஸ்னேப் சொல்றதுல ஹாரி எழுதிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே இங்க யாரும் எழுதக்கூடாது, நான் பேசுறதை மட்டும் தான் கவனிக்கணும், ஸ்னேப் கத்தணும்னு வச்சிருவாரு. ஹாரி பாட்டர் நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கல அப்படின்ட்டு ஹாரி கிட்ட ஏகப்பட்ட கேள்வியா கேட்டுன்னு இருப்பாரா. இதுக்கு ஹெர்மைனி மட்டும் தான் கை தூக்கிட்டு இருப்பான். ஹாரி எனக்கு தெரியாதுன்னுவா. இந்த மாதிரி ஸ்னேப் ஹாரி கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு அவனோட கண்ணை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு கோவமா கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பி போயிருவாரு. இங்கேருந்து
அப்புறம் ஹாரி ரான்லாம் சாப்பிட்ற இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் மேஜிக் பண்ணி கிளாஸ் இதுல இருக்க தண்ணியை நான் ஜூஸா மாத்திரன்னு ட்ரை பண்ணி வெடிச்சே போயிடும். எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆந்தைகள்லாம் வந்து வீட்டுல இருந்து தந்து விட்ட நியூஸ் பேப்பர்லாம் கொடுக்கும். அப்போ ஒரு குண்டு பையன் இருப்பான், இவனோட பேரு தான் லாங் பாட்டம். அவன்கிட்ட ஒரு கிறிஸ்டல் பால் மாதிரி கிடைக்கும். எங்க வீட்டுல இருந்து அமைச்சிருக்காங்கன்ட்டு அந்த பாலை பத்திரமா வச்சுப்பான். இங்க நம்ம ஹாரி வந்து ரானுக்கு பேப்பர் வந்திருக்கும். அந்த பேப்பரை படிச்சு பார்த்தா 713ங்கிற லாக்கரை வந்து யாரோ உடைச்சிருக்காங்க, அதுல எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கும். அந்த லாக்கர்ல இருந்து தான் ஹேக்ரெட் ஏதோ ஒன்னு எடுத்துக்கிட்டு வந்தாரு. அப்போ அதை உடச்சி இருக்காங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது போல இருக்குன்னு ஹெர்மைனி கிட்டயும் ரான் கிட்டயும் ஹாரி சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா வேற ஒரு கிளாஸ் போறாங்க, பறக்கிற தொடப்பம் கிளாஸ். இங்க நம்ம ஹாரி எல்லாருமே கையை நீட்டி அப்ப சொல்லுங்கன்னும் போது ஹாரி அப்படின்னு வந்துடும். இங்க ஹெர்மைனி முழிப்பா, என்னடா இது நமக்கு தானே மேஜிக்ஸ் நல்லா வரும், இவன் நல்லா பண்றான்லேண்டு இவ அப்புன்னு 10 நிமிஷமா சொல்லிருப்பா. ரொம்ப நேரம் கழிச்சுதான் மேல வரும். இங்க பாருங்க, மேல பறன்ட்டு சொல்லிட்டு உங்களோட ரைட் கால லேசா உதங்கி அது பறக்கணும்ட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னே ஒருத்த மட்டும் கண்ட்ரோல்ல மீறி பறந்துருவான். அவன் தான் அந்த லாங் பட்டம் போய் செவுத்துல இடிச்சிட்டு கீழே வந்துருவான். அவனோட பாலம் கீழே வந்துரும். அந்த டீச்சர் இவனை நான் போய் மருத்துவ ரூம் கூட்டின்னு போறேன், அது வரைக்கும் யாருமே பறக்கூடாது, யாராவது பறந்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன், அங்கேருந்து போயிடுவாங்க. அந்த பாலை வந்து அந்த மேல்ஃபை எடுத்துட்டு பாத்தீங்களா இதை நானே வச்சுக்க போறேன்னுவான். ஹாரி கோவமாயிட்டு ஒழுங்கா அந்த பாலை கொடுத்துரு, நான் அந்த பையன்கிட்ட தரணும் போது பாரா ஹீரோவை வேணும்னா வந்து எடுத்துக்கடான்னு தொடப்பத்துல பறந்து போவான். நம்ம ஹாரியும் தொடப்பத்துல ஃபாலோ பண்ணிட்டு போவான். ஹெர்மைனி கத்துவா, இங்க பாரு டீச்சர் பார்த்தா அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சிடுவா. ஆனா நம்ம ஹாரி பாட்டர் தான் ஹீரோ வச்சு அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அவன் பக்கத்துல போனா அவன் பாலை தூக்கி அடிச்சிருவான், போய் எடுத்துக்கடான்ட்டு. பால் வந்து மெகானகல் வந்து ஒரு ரூம்ல இருப்பாங்க, அதோட ஜன்னலை உடைக்க போகும். டப்புன்னு நம்ம ஹாரி ஒரு கட்டை அடிச்சு அந்த பாலை பிடிச்சிருவான். இதை பார்த்தோன்னு மெகானகல் ரொம்ப ஆச்சரியமாயிடுவாங்க. நம்ம ஹாரி கீழே இறங்கி பாலை எடுத்துட்டேன்னுவாங்க. உடனே மெகானகல் வந்து ஹாரி என் கூட வான்னு கோவமா கூட்டின்னு போவாங்க. ஐயோ அவ்வளவுதான் நம்ம ஹாரி மாட்டிட்டான் போல இருக்குன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு டீச்சரோட ரூமுக்கு போய் அந்த ஒரே ஒரு பையனை மட்டும் அனுப்புங்கன்னு ஒரு சீனியரை கூப்பிட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் நடக்க போற கேம்க்கு இவன் தான் சீக்கர் அப்படின்வாங்க. இதை கேட்டோம்னா ஹாரிக்கு ஒண்ணுமே புரியாது. ரான் தான் சொல்லுவான், அது எப்பேற்பட்ட விளையாட்டு தெரியுமா, இது வரைக்கும் ஜூனியர்ஸ் யாருமே கலந்துக்கிட்டு இல்ல, நீ மட்டும் தான் சின்ன பையன் போல இருக்கணும் போது இதே தான் டீச்சரும் சொன்னாங்க. ஆனா அது என்ன விளையாட்டுன்னும் போது இந்த ரானோட அண்ணனுங்களா வருவாங்க. அந்த விளையாட்டா சில டைம்ல மண்டை உடையும் கை உடையும், ஆனா உயிரெல்லாம் போகாதுன்னு பயமுத்துவாங்க. ஐயோ இவனுங்க சொல்றது பார்த்தா அந்த விளையாட்டு தெரியாம நான் தோத்துருவோம் போல இருக்குன்னு ஹாரி பாத்துருவான். ஹெர்மைனி தோக்கறதா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஹாரி, அது உன் ரத்தத்துக்குள்ளேயே இருக்கு, என் கூடையே வந்துட்டு ஒரு இடத்துக்கு போனா டிராஃபிஸ் எல்லாம் இருக்கும், அதுல வந்து சீக்கருங்கிற இடத்துல வந்து ஜேம்ஸ் வாட்டர்னு இருக்கும் பாருங்களேன். இதை பார்த்து ஹாரியே சந்தோஷப்படுவான், ஏன்னா அவங்க அப்பாவும் மிகப்பெரிய சீக்கர் தான். அப்புறம் இவங்க எல்லாருமே 3 பேரும் ரூமுக்கு போலான்னு பார்த்தா அந்த நகரும் கதவுகள் வந்து 3வது மாடி கனெக்ட் ஆயிடும். ஆஹா இங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்களேன்னு உள்ள போனா அந்த வாட்ச்மேனோட ஒரு பூனை வரும். ஐயோ இந்த பூனை பார்த்தா அந்த வாட்ச்மேன் பாத்துருவாரு, அவர் பார்த்தா டம்பிள்டோர்கிட்ட போட்டு கொடுத்துருவாரு. அந்த வாட்ச்மேன் வரதுக்குள்ளே எல்லாருமே வேகமா ஓடி போய் ஹெர்மைனி அவளோட பவர் யூஸ் பண்ணி ஒரு கதவு திறந்து உள்ள போயிடுவா. உள்ள போனோடனே அப்பா தப்பிச்சுட்டு போது ஹாரி அதை விட பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோண்டான்னுவான். பார்த்தா 3 தலை நாய் இருக்குமே, ஐயோட கதறி அடிச்சு வெளியே ஓடி வருவாங்க. அந்த நாய் நம்மளை கொண்டுட்டு இருக்கணும் போது ஹெர்மைனி கத்துவா, நீங்க அந்த நாயை தான் பாத்தீங்க, ஆனா அந்த நாய்க்கு கீழே ஒரு கதவு இருந்துச்சு, அந்த நாய் அதை தான் பாதுகாக்குது, நீங்க அதை பார்க்காம விட்டீங்கன்னுவா. ரொம்ப வக்கனையா தான் பேசுறமான்னு ரான் கத்திட்டு இருப்பான். பா உங்க கூட எல்லாம் இனிமே நான் சேர மாட்டேன், உங்க கூட சேரனா என் மேலதான் பழி வரும், நீங்க எக்கடாது கெட்டு போங்கடான்னு அந்த பொண்ணு உள்ள போயிருவா. அப்புறம் மறுநாள் வந்து அந்த சீனியர் வந்து ஹாரிக்கு வந்து ஒரு கிரவுண்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அந்த பாலை காமிச்சு அந்த விளையாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட பறக்கும் தொடப்பத்துல பறந்துகிட்டு நம்ம ஃபுட்பால் மாதிரி தான் சொல்றாங்க. என்ன இங்க ஒரு நெட் இருக்கும், இங்க 3 ரிங்ஸ் இருக்கும், பறந்துகிட்டே எத்தனை பேர் எத்தனை கோல் போடுறாங்கன்றது தான் கணக்கு. என்னோட வேலை என்னன்னு ஹாரி கேட்கும்போது உன்னோட வேலை இதுதான் ஒரு கோல்டன் பால் எடுத்து கொடுப்பான். ஒவ்வொரு கோல் போடும்போது ஒரு பாயிண்ட் தான், ஆனா இந்த பறக்கிற பந்தை பிடிச்சா 150 பாயிண்ட், இதை பிடிக்கிறதா சீக்கரோட வேலை. இதை நீ பிடிச்சிட்டா மட்டும் போதும், நம்ம டீம்லயே ஜெயிச்சிடலான்னு ஒரு பாலை காட்டுவான். என்ன இது பயங்கர ஃபாஸ்டா பறக்கணுவான். அந்த பாலுக்கு டக்குன்னு ரக்கம் வந்து வேகமா பறக்கும். இது வந்து ஹாரியோட கண்ணுக்கு மட்டும் தான் நல்லா தெரியும், அந்த பையன் எங்கேயோ போயிடுச்சு போல இருக்குன்னு தேடிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு மாயாஜல கிளாஸ்க்கு போன உடனே பறக்கிற மந்திரத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மந்திரத்தை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாம ரான் தப்பா பண்ணிட்டு இருப்பான். ஹெர்மைனி தான் நிறுத்து, தப்பா சொன்னா உனக்கே ஆபத்தாயிடும், இது நான் பண்றேன்ட்டு அவளோட மந்திரத்தை கரெக்டா சொல்லி அந்த இறக பறக்க வச்சு காட்டுவா. இதை பார்த்தோன்னா அந்த சார் பயங்கரமா பாராட்டுவாங்க. அப்புறம் கிளாஸ் முடிச்சு எல்லாருமே வெளியே வரும்போது ரான் வந்து ஹாரிட்டு சொல்லிட்டே வருவா, இந்த ஹெர்மைனிக்கு பெரிய பருப்புன்னு நினைப்பு, எல்லா மந்திரமும் இவளுக்கு தான் கரெக்டா போட தெரிஞ்சா அவனா பெரிய ஆளா அப்படின்னு பேசும்போது இவ பின்னாடி நீ கேட்டுக்கிட்டே அழுதுகிட்டே போயிருவாங்க. வந்து ஹாரி தான் கத்துவான், நீ எதுக்கு இப்படி பண்ண, அவ எல்லாத்தையும் கேட்டா பாருன்ட்டு. அதுக்கப்புறமா எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ லாங் பாட்டம் கிட்ட ஹாரி கேட்பா, ஆமா ஹெர்மைனி எங்க போனான்னு போது அவ பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன், இன்னும் வரக்கானோன்னு பேசிட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு அந்த தலைப்பா கட்டிட்டு இருக்க ப்ரொஃபசர் ஓடி வந்து கிளாஸ்க்குள்ள பூதம் வந்திருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து மயக்க போட்டு கீழே வந்துருவாரு. என்ன பூதமான எல்லாருமே பதறிட்டு இருப்பாங்க. நம்ம டம்பிள்டோர் ஒரே ஒரு சவுண்ட் தான் போடுவாரு, சீனியர்ஸ் உங்களோட குரூப் பசங்க எல்லாருமே ரூம் கொண்டு போங்க, டீச்சர்ஸ் நீங்களாம் என் கூட வாருங்கன்ட்டு எல்லாருமே கூட்டிட்டு போவாரு. ஆனா நம்ம ஸ்னேப் மட்டும் தனியா ஒரு கதவு திறந்து வேற வழியா ஓடி போயிருவாரு. இந்த டைம்ல நம்ம ஹாரியும் ரானோ ஐயோ ஹெர்மைனிக்கு இந்த விஷயம் தெரியாதுன்ட்டு பாத்ரூம் நோக்கி வேகமா ஒன்னா அந்த பூதம் பாத்ரூம்குள்ள தான் போயிட்டு இருக்கும். ஹெர்மைனி அழுது முடிச்சு கண்ணை தொடர்ந்துட்டு வெளியே வந்தா பெரிய பூதத்தை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பா.
அந்த பூதம் பாத்ரூமே 2ஆ உடைச்சிட்டு இருக்கும். ஹாரி வேற மேல ஏறி உட்காந்துட்டு மூக்குக்குள்ள மந்திரக்குள்ள சொருகிடுவான். இந்த மாதிரி நிலைமையில ராண்டா மந்திரம் சொல்ல பார்த்துட்டு இருப்பான். அந்த பூதத்தோட கொம்பு ஒண்ணு இருக்கும். அவன் பறக்கிற மந்திரத்தை இந்த தடவை கரெக்டா சொல்லி அந்த கொம்பு தூக்கி அதோட மண்டையிலே போட்டு மயக்கடைய வச்சிருவான். இதை பார்த்தோன்னே மெக்கானிக்கல் அங்கே ஓடி வந்து என்ன இங்க சத்தம்னு பார்த்து பூதத்தை பார்த்து பயந்துருவாங்க. ஆஹா, இதை யார் பண்ணது, இந்த தப்பை யார் பண்ணது போது ஹெர்மைனி முதல்ல பள்ளி அவன் மேல போட்டுப்பா. இல்ல நான் தான் பண்ணேன், இந்த பூதத்தை பார்க்கணுன்ற ஆசையில் நான் வந்தேன், இவங்க என் பின்னாடியே வந்து ப்ராப்ளம்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்வா. பேர்பட்ட தப்பை யாருமே பண்ணதில்லை, அதனால கிரிஃபிண்டோருக்கு 5 பாயிண்ட் மைனஸ் பண்றேன். அப்புறம் ஹாரியை ரானும் பார்த்துட்டு ஒரு ஜூனியர் இவ்வளவு பெரிய மான்ஸ்டர்ஸை தோக்கடிச்சது இதான் வரலாறுலயே முறை, அதனால உங்களுக்கு நான் 5 பாயிண்ட் கொடுக்குறேன்னுவாங்க. இதுக்கு இந்த பாயிண்டை இவங்க கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ஒரு பக்கம் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுருவாங்க, எப்பா ஒரு வழியா பாயிண்ட் கிடைச்சதுன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே மார்னிங் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்னேப் வருவாரு. பரவாயில்ல ஹாரி, நீ ரொம்ப புத்திசாலி தான், திறமையான வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன்ட்டு ஹாரியை பாராட்டிட்டு அப்படி நடந்து போவாரு. நடந்து போகும்போது நொண்டி போவாரு. ஸ்னேப் நொண்டி போறதை பார்த்தோன்னா ஹாரி ஹெர்மைனிட்ட நான் கண்டுபிடிச்சிட்ட ஒரு முக்கியமான விஷயம்வா. என்ன கண்டுபிடிச்ச அப்படின்போது, கிளாஸ்குள்ள பூதம் வரதுக்கு ஸ்னேப் தான் காரணமா இருக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு வழியா போகும்போது ஸ்னேப் வேற வழியா போனாரு. அவர் அந்த நாய் பாதுகாக்கிற ஏதோ ஒரு பொருளை எடுக்க பாக்குறாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எதுக்கு அவர் மட்டும் தனியா இங்கேருந்து போனோன்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு டவுட்டை சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம்ல பார்த்து ஒரு ஆந்த பறந்து வந்து ஹாரி கிட்ட ஒரு தொடப்பத்தை தூக்கி போட்டு போகும். எல்லாருமே வேகமா பிரிச்சு பார்த்தா அந்த நியூ மாடல் தொடப்பங்க ஹாரி பார்த்துருப்பான்ல, அந்த தொடப்பம் தான் இருக்கும். வாவ், இப்பேற்பட்ட தொடப்பத்தை யார் ஆரம்பிச்சான்னு ஆச்சரியமா கேட்பான். அப்படியே அந்த ஆந்தை எங்க போய் உட்காந்துட்டுன்னு பார்த்தா நம்மளோட மெக்கானிக்கல் கிட்ட போய் உட்கார பாருங்களேன். ஹாரி புரிஞ்சுப்பா மெக்கானிக்கல் தான் தனக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்கன்ட்டு. அப்புறம் என்ன கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹாரி போயிட்டு ஆமா அந்த பால் நம்ம மேல பட்டா பயங்கரமா அடி விழுமான்னும்போது கண்டிப்பா பெருசானா விழாது, என்ன எனக்கு ஒரு தடவை மண்டையில பட்டுது, அப்புறம் என்னாச்சுன்னுவான். என்ன ஒரு 6 மாசம் கோமால இருந்து அப்புறமா முழிச்சிடும் போது ஆட பாவிங்களா, ஒரு ஆறுதலுக்காவது நல்ல வார்த்தை பேச மாட்டீங்களாடான்ட்டு மனசு உடஞ்சி போயிடுவான். அதுக்கப்புறம் கேமுக்கு எல்லாருமே ரெடி ஆகும்போது சீட்டிங் பண்ணாம ஆடுங்கன்னு டீச்சர் சொல்லுவாங்க. இதுல 2 டீம் ஆடுறாங்க, கிரிஃபிண்டோர் அப்புறம் ஸ்லித்தரின் தான் ஆடுறாங்க. அப்புறம் டீச்சர் வந்து அந்த பாலை ஓபன் பண்ணி விடுவாங்க. அந்த பால் மேல பறக்கும். நம்ம ஹாரியும் இன்னும் எதிர் டீம்ல இருக்கிற ஒருத்த மட்டும் பிளே பண்ணாம இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா கோல்டன் பால் பிடிக்கிறது தான். இங்க ஃபர்ஸ்ட் கிரிஃபிண்டோர் பயங்கரமா விளையாடி 2 கோல் போட்டுருவாங்க. இதை பார்த்தோன்னே ஸ்லிதரின் செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. ஓ எங்க கிட்டே நீங்க கோல் போடுறீங்களான்னு சீட்டிங் பண்ணி அவங்களை அடிச்சு கீழே தள்ளி விட்டு அந்த மாதிரி கோல் போட்டு 2 கோல் எடுத்துருவாங்க. இதை பார்த்தோன்னே ஹாரி ஐயோ நம்ம டீம் மானத்தை நம்ம தான் காப்பாற்றோம்லன்னு யோசிக்கும் போது அந்த கோல்டன் பால் வரும். சரி பிடிச்சிடலான்னு வேகமா போகும்போது அவனோட தொடப்ப அவன் கட்டுப்பாட்டை மீறி பறந்துகிட்டு இருக்கும். என்ன இந்த ஆடு ஆடுறான்னு உடனே ஒரு பைனாக்குலர் எடுத்து பாப்பா. பார்த்துட்டு ஸ்னேப்பை பார்த்தா மந்திர போட்டுல இருப்பாரு. ரான் கிட்ட ஸ்னேப் தான் இவனுக்கு எதிராக மந்திர போட்டுன்னு இருக்காரு, நான் போய் அதை தடுக்க போறேன். வேகமா ஸ்னேப் இருக்கிற இடத்துக்கு போய் அவரோட துணியில நெருப்பு வச்சு விட்டுருவார். இவர் நெருப்புன்னு ஏஞ்சி கத்தும் போது பின்னாடி இருக்கிற தலைப்பா கட்டி இருக்கிற ப்ரொஃபசர் கீழே வந்துருவாரு. அப்புறம் ஹாரியோட தொடப்பம் வந்து நிலையாயிடும். அவன் ஏறிட்டு வேகமா அதை பிடிக்க போனா இன்னொருத்தனும் மோதி சண்டை போடுவான் ஸ்லிதரின் டீம்ல இருந்து. கீழே கிரவுண்ட்ல போகும்போது அவன் ஐயோ விட்டா கீழே வந்துரும் போலன்னு எஸ்கேப் போயிருவான். நம்ம ஹாரி அப்படியே கட்டடிச்சு தொடப்பத்து மேலே ஏறி நின்று கடைசியில பாலை பிடிப்பான்னு பார்த்தா கீழே வந்துருவான். சரி ஊந்துட்டான் போல இருக்குன்னு பார்த்தா வாயில இருந்து பால் எடுப்பாங்க. என்னன்னா கையில பிடிக்காம வாயில பிடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா 150 பாயிண்ட் ஹாரி வின் பண்ணிட்டாரு. கிரிஃபிண்டோர் தான் வின் ஆகுதுன்ட்டு அந்த டீச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லாருமே ஹே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறமா ஹாக்ரிட் கிட்ட போய் 3 பேரும் பேசுவாங்க. என்ன ஸ்னேப் தான் நீ தோக்குறதுக்காக மந்திரம் போட்டானா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனே ஹாரி அவர் அவ்வளவு நல்லவரா இருந்தா இதுக்கு அவர் 3 தலை நான் இருக்கிற இடத்துக்கு போனாருன்னு கேட்பான். லஃபியை பத்தியா கேட்கறீங்க, நான் தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி அதை இங்க கொண்டு வந்து காவல் காக்க வச்சேன் அப்படின்னு. அது எதை காவல் காக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க. ஆஹா நானே உளறிட்டேன்னா, இங்க பாருங்க பசங்களா, ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து இந்த ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலோட ப்ரொஃபசர், அவர் இதுக்கு திருட பார்க்கணும் போது ஹெர்மைனி தான் சொல்லுவா. ப்ரொஃபசரோ டாக்டரோ ஆசை எல்லா மனுஷங்களுக்கும் ஒண்ணுதான் போது ஹாக்ரிட் டென்ஷன் ஆயிடுவான். இங்க பாருங்க பசங்களா, தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறது விட்டுருங்க. அந்த பொருளை பத்தி நீங்களும் நானும் கவலைப்பட தேவையில்ல, டம்பிள்டோரும் நிக்கோலஸ் ஃபிளேமலும் தான் கவலை பண்ணணும்னு. நிக்கோலஸ் ஃபிளேமல் அப்படின்வாங்க. ஆஹா இவனுங்க கிட்ட பேசியே இருக்க கூடாது, பேச ஆரம்பிச்சு எல்லாத்தையும் உளறிட்டேன்ட்டு அங்கிருந்து ஹாக்ரிட் போயிடுவான். இதை கேட்ட உடனே நிக்கோலஸ் ஃபிளேம் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் காலம் வந்தோடனே ஹெர்மைனி வீட்டு கிளம்பி போயிட்டு இருப்பான். ராணோ நம்மளுடைய ஹாரி பாட்டர் செஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. என்ன செஸ் விளையாடுறாங்கன்னு பார்த்தா அது வந்து மந்திரவாதிகள் விளையாடுற செஸ். ஒரு காயினை நகர்த்தினா அந்த காயின் ஏந்தி இன்னொரு காயினை அடிச்சு உடைக்குது. என்ன இது மூர்க்கத்தனமா இருக்குன்னு ஹெர்மைனி கேட்கும்போது இது மந்திரவாதிகள் விளையாடுற செஸ் அப்படிதான் இருக்கணுவான். சரி என்ன நீங்க போலியா கிறிஸ்மஸ் லீவுக்குன்னும் போது 2 பேரும் இல்ல நாங்க போலன்னுவான். சரி வெட்டியா இருக்கிறதுக்கு நிக்கோலஸ் ஃபிளேம் யாருனாவது கண்டுபிடிச்சு வைங்க, நான் வரத்துக்குள்ளா. நிக்கோலஸ் ஃபிளேமை பத்தி நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எதுவுமே கிடைக்கலன்னும் போது ஹெர்மைனியே சொல்லுவா. தடை செய்யப்பட்ட பகுதியில் நீங்க இன்னும் தேடல, அங்க தேடி பாருங்கன்னு போயிடுவா. ரான் உடனே இத்தனை நாள் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பேசிட்டு போய் இவளே நம்ம கூட சேர்ந்துட்டா அப்படின்னு சிரிப்பான். அப்புறம் என்ன மறுநாள் விடிஞ்ச உடனே கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிடும். ரான் உடனே ஹாரி ஏஞ்சிரி நிறைய கிஃப்ட் வந்திருக்கு பாருன்னும் போது உனக்கு வந்திருக்கான்னு கேட்பான். இல்ல உனக்கும் இங்க ஒரு கிஃப்ட் பேக்கேஜ் இருக்குன்னு பயங்கர சந்தோஷமா போய் தரப்பான்.
அதுல பார்த்தா ஒரு போர்வை மாதிரி இருக்கும். உங்க அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தாரு, உன்கிட்ட தர சொல்லி. கரெக்டான நேரம் வந்துருச்சு ஹாரின்ட்டு அதுல எழுதியிருக்கும். என்னன்னு பார்த்தா ஒரு கம்பளி மாதிரி இருக்கும். அதை போத்துன உடனே மறைஞ்சிருவான் பாத்தியா. இதை பார்த்தோன்றான்னு, ஆஹா இது ஒரு மந்திர பிளாக்கெட், இதை நீ யூஸ் பண்ணனா மறைஞ்சிருவேன் ஹாரின்னும் போது, இது போதுமேல்ட்டு தடை செய்யப்பட்ட அந்த லைப்ரரி போவான். நிக்கோலஸ் ஃபிளேமஸ்ங்கிற பேர் ஏதாவது புக்ல இருக்கான்ட்டு. அப்போ ஒரு புக்கை திறந்தா அந்த புக்குக்குள்ள இருந்து பேய் வந்து கத்துமா. அந்த சவுண்ட்ல வந்து வாட்ச்மேன் இங்க இருந்து யாருன்னு வருவாரு. இதை பார்த்தோன்னா புக்கை மூடி வச்சுட்டு ஓடி போகும்போது விளக்க தட்டி விட்டுருவான். யாரோ இங்க வந்திருக்காங்கன்னு உள்ள வந்து இங்க தேடிட்டு இருப்பான். இவன் அப்படியே மந்திர கம்பளத்து மூலமா தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்னேப் வந்து அந்த தலைப்பா கட்டி போட்டுருக்க ஸ்வீச்சரை போட்டு அடிக்கிற மாதிரி போவாரு. நீ என்ன என் மேல இருக்க பயம் குறைஞ்சு போச்சா, எதுக்கு நீ இப்படி பண்ற, என்ன பண்ற எனக்கு தெரியாம சொல்லணும் போது, நான் எதுவுமே பண்ணலையேன்னு அவர் பேசிட்டு இருப்பாரு. இதை வந்து ஹாரி பாத்துக்கிட்டு தான் இருப்பான் இவன் மிரட்டுறத. அந்த நேரம் பார்த்து வாட்ச்மேன் வந்து, சார் அந்த இடத்துக்குள்ள யாரோ வந்திருக்காங்க, விளக்கு இன்னும் சூடாதான் இருக்குன்னு இவங்க 2 பேரும் உள்ள போவாங்க. ஹாரி தான் சாக்குன்னு வெளியே வந்துருவான். வெளியே வந்து கொஞ்ச தூரம் போனோன்னா ஹாரி ஒரு கண்ணாடி பார்ப்பான். அங்கே போய் நின்னா ஹாரி முன்னாடி அவங்க அம்மா அப்பா வந்து கண்ணாடியில் நிற்பாங்க பாருங்களேன். 10வது வரைக்கும் தோல் மேல கை வைக்கவும் அவனுக்கு அது புதுசா இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவை பார்த்தது, நேர்ல அவங்க கிட்ட பாசமா பேசுற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே ராணை வேகமா கூப்பிட்டு வந்து, ரான் இங்க பாரு எங்க அப்பா அம்மா தேடுறாங்க, இதான் எங்க அப்பா அம்மான்னுவான். இல்லையே எனக்கு அப்படி எதுவும் தெரியல, நான் டிராஃபிக் கப்போட ஜெயிச்சு நிக்கிறேன், நம்ம டீம் ஜெயிச்ச மாதிரி தான் காட்டுதுன்னுவான். ரான் அப்படி சொன்னோன்னே, ஓ உனக்கு எங்க அப்பா அம்மா தெரியலையான்ட்டு ரான் அங்க இருந்து போயிடுவான். ஹாரி அந்த கண்ணாடி பக்கத்துலயே உட்காந்துட்டு இருப்பான். டம்பிள்டோர் வருவாரு. இந்த கண்ணாடி முன்னாடி நீ மட்டும் இல்ல ஹாரி, எத்தனையோ பேர் இப்படி உட்காந்துருக்காங்கன்னு. டம்பிள்டோர் நீங்களா, இந்த கண்ணாடி என்ன காட்டும், நடக்க போறது காட்டுமான்னு கேட்பான். இல்ல இது ஒரு மாய கண்ணாடி, இது நடக்க போறது மட்டும் இல்ல, நடந்தது உன் ஆசைகள் என்ன எல்லாத்தையும் இது ஒண்ணு காட்டும். இந்த கண்ணாடி நம்ம ஆசைப்படுறத காமிச்சு நமக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாம பண்ணிரும். இந்த மாய கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க ஹாரி, நீ போய் உன்னுடைய வேலையில மட்டும் கவனமா இரு, இது முன்னாடி இதுக்கப்புறம் நீ உட்காராதன்னு. சரி ஓகேன்ட்டு ஹாரி அங்க இருந்து கிளம்பி போயிருவான். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் லீவ் எல்லாம் முடிஞ்ச எல்லாருமே வந்துருவாங்க. ஹெர்மைனி வந்து, நான் எப்படி இப்பேற்பட்ட முட்டாளான, இந்த புக் லைப்ரரியிலே இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நிக்கோலஸ் ஃபிளேமல் அப்படிங்கிறவரு பிலாசபர் ஸ்டோனுங்கிற ஒரு ஸ்டோனை கண்டுபிடிச்சாரு. அவர் இப்போதான் அவரோட 600 வயசுக்கான பிறந்த நாளையே கொண்டாடினாராம். அந்த ஸ்டோன் இருந்தா போதும், அவங்கள சாக விடாம பாத்துக்கலாம், நீண்ட ஆயுளையும் அந்த ஸ்டோன் கொடுக்கும். அந்த ஸ்டோனு கண்டிப்பா இங்கதான் இருக்கும் அப்படின்னும் போது நம்ம ஹாரி கண்டுபிடிச்சிருவான். ஹாக்ரிட் அந்த ஸ்டோனை தான் அந்த பேங்க்ல இருந்து கொண்டு வந்திருக்காரு, அதை தான் நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம் ஹாரி புரிஞ்சுப்பான். இதுக்கப்புறம் உடனே இவங்க எல்லாருமே ஹாக்ரிட் கிட்ட கிளம்பி, அந்த கல்லை வந்து திருட முயற்சி பண்றது ஸ்னேப் தான் அப்படின்வாங்க. ஸ்னேப்பா, வாய்ப்பே இல்லை, அந்த கல்லை பாதுகாக்கிறது ஸ்னேப்பும் தான், அவர் திருட வாய்ப்பு இல்லைன்னு ஹெர்மைனி, அப்போ இது வந்து அவரோட திட்டமா இருக்கும், பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்துட்டு அவரே திருடலாம்ல அப்படின்வா. இவங்க எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க பசங்களா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க நுழைக்காதீங்கன்ட்டு ஒரு முட்டை மாதிரி எடுத்துன்னு வந்து வைப்பாரு. அந்த முட்டைகளை பார்த்தா ஒரு டிராகன் வருங்க, போட்டு பயங்கரமா ஒரு பேர் வச்சு கொஞ்சிட்டு இருந்த உடனே நெருப்பு கக்கி விட்டுரும். இந்த முட்டையை வந்து சந்தையில எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னு பேசிட்டு இருப்பா ஹாக்ரிட். சரி ஹாக்ரிட் நாங்க போறோம்ட்டு ஹாக்ரிட் ஜாலியா பேசிட்டு இருக்க வந்து மேல்ஃபை பார்த்துட்டு ஓடி போய் மெக்கானிக்கல் கிட்ட போட்டு விட்டுருவான். நைட் டைம்ல ஸ்கூலை விட்டு வெளியே போக கூடாதுன்னு நாங்க சொல்லியிருக்கோம்ல, அதனால கிரிஃபிண்டோருக்கு 50 பாயிண்ட் மைனஸ் பண்றோம்னுவாங்க. இதை பார்த்தோன்னா மேல்ஃபைக்கு பயங்கர சந்தோஷம், ஐயா அப்படின்ட்டு. உனக்கும் தான் என்ன சிரிப்பு வேண்டியது இருக்கு, போட்டு கொடுக்குறேன்ற பேர்ல நீங்க வெளியே போனல, அதனால ஸ்லிதரினுக்கும் 50 பாயிண்ட் மைனஸ் பண்றேன், அவனுக்கு ஒரு 50 பாயிண்ட் மைனஸ் பண்ணி தண்டனை வேற கொடுத்துருவாங்க. என்னன்னா ஹாக்ரிட் கூட நைட்டு காட்டுக்கு போகணுன்ட்டு. இதுல வந்து ஹாரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பயங்கர சந்தோஷம். சரி பசங்களா, என் பின்னாடியே வாங்கன்னு ஒரு இடத்துல போனா வெள்ளை கலர்ல ரத்தம் மாதிரி இருக்கும், யூனிகார்னோட ரத்தம், இதை யாரோ வேட்டையாடி இருக்காங்க, ஏதோ பிரச்சனை, நம்ம பிரிஞ்சு போய் ஃபர்ஸ்ட் தேடுவோன்ட்டு ஹாரியும் நம்ம மால்ஃபையும் ஒரு வழியா போவாங்க, இவங்க எல்லாம் ஒரு வழியா போவாங்க. போய் பார்த்தா இங்க வந்து யூனிகார்னோட ரத்தத்தை ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் குடிச்சிட்டு இருக்கும் பாருங்களேன். இதை பார்த்தோன்னு மால்ஃபையும் அந்த நாயை ஓடியே போயிருவாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வரேன்ட்டு. ஹாரி பயந்துட்டு இருப்பான். அந்த பேய் உருவம் வந்து ஹாரி அட்டாக் பண்ற மாதிரி வரும். உடனே ஒரு குதிரை மனுஷன் வந்து அந்த பேய் அடிச்சு தத்துட்டு, எப்படி இருக்கீங்க ஹாரி, நீங்க இங்க இருக்கக்கூடாது, ரொம்ப ஆபத்து, இங்க இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் உங்களை தெரியும், இங்க இருந்து போயிருங்கன்னுவா. என்ன அந்த மிருகம் என்ன எதுக்கு அது கொல்ல வந்துச்சு, அது மட்டும் இல்லாம அது எதுக்கு அந்த ரத்தத்தை குடிச்சிட்டுன்னு ஹாரி கேட்கும்போது, யூனிகார்னோட ரத்தம், இந்த ஒத்த கம்பு மிருகத்தோட ரத்தத்தை குடிச்சா சாகுற தருவாயில இருக்கிறவங்க கூட உயிர் பழிச்சிருவாங்க, ஆனா இது ரொம்ப கவனமா பண்ணணும், இதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்து அதோட ரத்தம் நம்ம உதட்டுல பட்டுட்டா நமக்கு ஒரு சாபமும் கிடைக்கும், நம்ம ஆயுளும் பாதியா குறைஞ்சிடணும்னு. இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு யார் ஆசைப்படுவா, கண்டிப்பா அது அந்த வால்டமோர்ட் தான் இல்ல அப்படின்னு ஹாரி கேட்பான். அதேதான், ஸ்கூலுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். ஆமா அது பிலாசபர் ஸ்டோன். அப்போ அந்த பிலாசபர் ஸ்டோன்ட்டு ஹாரி ஒரு மாதிரி கெஸ் பண்ணிடுவான். அந்த டைம்ல ஹாக்ரிட் வந்து அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுவான். ஹாரி வந்து நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஸ்னேப் வந்து அவனுக்காக அந்த கல்லை எடுக்க பார்க்கல, வால்டமோர்ட்காக தான் எடுக்க பாக்குறாரு அப்படின்வான். இதை கேட்டவனே ராணு, ஐயோ வால்டமோர்ட் மட்டும் திரும்பி வந்தா உனக்கு கொன்னுருவான் ஹாரின்னு பயப்படுவாங்க. உடனே ஹெர்மைனி, கவலைப்படாதீங்க, நமக்கு டம்பிள்டோர் காப்பாத்துவாருன்னு ஒரு சப்போர்ட் தருவா, இவங்களும் நம்புவாங்க. அப்புறம் ஹாரி ஸ்கூலுக்கு காலைல போயிட்டு இருக்கும்போது என்னவோ எனக்கு தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது, என் தழும்பு வேற வலிச்சுட்டே இருக்குன்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பான். திடீர்னு ஹாக்ரிட்டை பார்த்தோன்னே பயங்கரமா பக்கத்துல ஓடி போவான். ஐயோ எப்பேற்பட்ட விஷயத்த நான் மறந்துட்டேன், ஹாக்ரிட் வந்து ஒரு ஓட்ட வை, அவங்கிட்ட ஒருத்த முட்டை கொடுத்துருக்கானா, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு வேகமா ஓடி போவான். ஹாக்ரிட் ஒரு உண்மையை சொல்லுங்க, அந்த முட்டையை உங்களுக்கு யார் கொடுத்தாருன்னு போது அவரோட முகத்தை பார்க்கல, அவர் துணி மாதிரி போட்டு மறைச்சு வச்சிருந்தாரு,
அந்த முட்டையை என்கிட்ட கொடுத்துட்டு செல்ல பிராணிகளை பத்தி பேசிட்டு இருந்தாருன்னுவா. உடனே ஹாரி அப்ப செல்ல பிராணிகளை பத்தி பேசினாருன்னா பிளஃபியை பத்தி அவர் கேட்டாரான்னு கேட்பா. ஆமா, பிளஃபியை பத்தி நான் சொன்னேன். ஒரு மிருகங்களை நம்ம வளர்க்குறோம்னா அதோட வீக்னஸை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு பிளஃபி எடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மெலோடியான மியூசிக் போட்டா அவன் தூங்கிடுவான் அப்படின்னு உடனே சொதப்பிட்டியாடா அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் அலறடிச்சுட்டு வருவாங்க மெக்கானிக்கல்கிட்ட. நாங்க உடனே டம்பிள்டோரை பார்க்கணும் போது டம்பிள்டோர் வந்து மீட்டிங்காக வெளியூர் போயிருக்காரு, அவர் உடனே வரமாட்டாருன்னுவாங்க. இல்ல அந்த மந்திரக்கல்லுக்கு ஆபத்து, அதை பாதுகாக்கணும்னுவாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆனா அந்த மந்திரக்கல் ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கு, நீங்க போய் உங்களோட வேலையை பாருங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இவங்க 3 பேரும் ஆஹா அடுத்து நம்ம என்ன பண்றது பேசும்போது ஸ்னேப் பக்கத்துல வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு நினைப்பாங்க யாரா இருந்தாலும், போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க பசங்களா அப்படின்னு டெரரா சொல்லிட்டு போயிடுவாரு இங்கேருந்து. அதுக்கப்புறம் நம்ம பசங்களா சும்மா இருப்பாங்களா, நைட்டோட நைட்டா போவாங்க, போய் நம்ம எப்படியாவது ஸ்னேப்பை தடுக்கணும்ட்டு. லாங் பாட்டம் வந்து காம்பவுண்ட் ரூம்ல உட்காந்துட்டு இருப்பான். ஏண்டா உங்களுக்கு இதே வேலையா போச்சுடா, நைட்ல போய் ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டிட்டு வந்துடுறீங்க, நம்ம டீமுக்கு பாயிண்ட் குறையுது, நான் உங்களை போக விட மாட்டேன்டா, வாங்கடா சண்டைக்குன்றத நிப்பான். உடனே ஹெர்மைனி உறைஞ்சி போயிடுன்ற ஒரு மந்திரத்தை போட்டு அவன் சிலையாக்கி படுக்கப்பட்டுருவா. அவனை கல்லாக்கிட்டு அவங்க அந்த ரூம்குள்ள போனா அங்க ஆல்ரெடி ஒரு மெலோடி மியூசிக் ஓடிட்டு இருக்கும். மெலோடி மியூசிக் போட்டிருக்காங்க, அந்த நாயை தூங்கிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி அவங்க அந்த கல்லு பக்கத்துல நெருங்கிட்டாங்க போல இருக்கு. நம்ம வேகமா போனோன்ட்டு ஹாரி நான் முதல்ல போறேன், நீங்க போய் வேற யாராவது கூப்பிடுவாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த மெலோடி மியூசிக் ஆஃப் ஆயிடும். அந்த நாய் முழிச்சுக்கும் பாருங்களேன், வேற வழியே இல்ல, 3 பேருமே உள்ள குச்சிருவாங்க. குதிச்சோன்னா ஒரு வேர்கள் மாதிரி இருக்கும், இவங்க எல்லாருமே நெரிக்கும். இதை பார்த்தோன்னா ஹாரில இருந்து ரான் வரைக்கும் எல்லாருமே பதறுவாங்க. ஹெர்மானியும் முதல்ல பதறுவா, ஐயோ இதான்ட்டு. அப்புறமா ஹெர்மானி இருங்க, நான் இது ஒரு புக்ல படிச்சிருக்கேன், இது மரண வேர்கள், நம்ம ரொம்ப அசைய இது நம்மள நெரிச்சே கொண்டுரும், நீங்க அசையாதீங்க காம்டோனா இருங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. இவனுங்க கேட்காம பதப்புலியில போற மாதிரி துடிப்பானுங்க. இவனுங்க துடிக்க அதுங்க ரொம்ப நசுக்க ஆரம்பிக்கும். ஹெர்மைனி அமைதியா இருங்கன்னுவா, அப்படியே வேருக்குள்ள போயிருவா. ஐயோ ஹெர்மைனின்னு கத்திக்கிட்டே இன்னும் கதறுவானுங்க. பார்த்தா ஹெர்மைனி வேருக்கு அடியில சேஃபா தான் இருப்பான். ஹாரி என்ன நம்பு, அசையாம இருந்து ஹெர்மைனி கீழே இருந்து கத்தனோன்னா ஹாரியும் அசையாம இருப்பான், கீழே வந்துருவான். இந்த ராண்டா பைத்தியகாரத்தனமா ஆஹா இவனுங்க கூட வந்து என்ன சாவடிக்க போறானுங்களே, சாக போறேன்னு பாத்துரும் போது ஹெர்மைனி இவனுக்கு வேற வேலையே இல்லப்பா அப்படின்ட்டு இதுங்களுக்கு சூரிய ஒளினா ஒத்துக்காதுன்னு மந்திரம் போட்டு அவனை காப்பாத்திடுவாங்க. அப்புறம் ஒரு டோர் கிட்ட போனா அந்த டோர் பூட்டி இருக்கும், இவங்களோட மந்திரத்தை போட்டாலும் திறக்க முடியாது. ஒரே சாவிங்க தும்பிங்க மாதிரி பறந்துட்டு இருக்கும். இதுல இருந்து ஒரு சாவியை எடுத்தா மட்டும் தான் நம்மளால திறக்க முடியும், இதுக்கு மந்திரம் போட்டிருக்காங்க, கண்டிப்பா ஒரு பழைய சாவியா தான் இருக்கும். ஒரு பழைய சாவியை பார்ப்பாங்க, நிறைய கோல்டன் சாவி இருக்கும். வேற வழி இல்லாம ஹாரி தொடப்பத்தை எடுத்தோன்னே எல்லா சாவிகளும் ஹாரியை துரத்தும். ஒரே ஒரு பழைய சாவியை மட்டும் பிடிச்சி ஹெர்மானி கிட்ட தூக்கி போட்டு அவ திறந்தோடனே இவனும் உள்ள போயிருவான், எல்லாருமே உள்ள போயிருவாங்க. அதுக்குள்ள போனா மிகப்பெரிய செஸ் போர்டு இருக்கும். என்ன இவ்வளவு பெரிய செஸ் போர்டு இருக்குன்னு செஸ் போர்டை தாண்டி போக பார்த்தா அதுல இருக்க சோல்ஜர் பொம்மைங்களா கத்தி எடுத்து மிரட்டும். ரான் இதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சுட்டு ரான் போய் குதிரை அண்ணன் நின்றுவான். அப்புறம் ஹெர்மாயினியை போய் ராணி அண்ணன் நிக்க சொல்லுவான். நம்ம ஹீரோ வந்து மந்திரி கிட்ட நின்றுப்பான். நீங்க எல்லாருமே நில்லுங்க, இந்த கேமை நம்ம முடிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்ட்டு ரான் வந்து ஒரு காயினை முன்னாடி போக சொன்னோன்னு முன்னாடி போகும். ஹெர்மாயினி கேப்பா, என்ன இது ஒன்னும் நீங்க விளையாட மந்திர செஸ் மாதிரி இல்ல அப்படின்னும் போது டக்குன்னு பக்கத்துல இருக்க சோல்ஜர் இன்னொரு சோல்ஜர் பொம்மையை அடிச்சு உடைக்குமா. இதை பார்த்தோன்னே கண்டிப்பா இது மந்திர செஸ் தான் தெரிஞ்சு போச்சுன்னு ரான் பதறிட்டு இருப்பான். ரான் வந்து பயங்கரமான செஸ் பிளேயருங்க, பயங்கரமா விளையாடிட்டு இருப்பான். கடைசியா ரான் சரி நான் இந்த கேமை முடிக்க போறேன், குதிரையை வச்சு நான் செக் வைப்பேன் ஹாரி, குதிரையை வந்து அழிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீ செக் வச்சு இந்த கேமை முடியும் போது வேணா ரான் நீ உன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணாதன்னு கத்துவாங்க. இல்ல நம்ம போய் அவனோட்டு ரான் குதிரையை மூவ் பண்ணுவான். உடனே பக்கத்துல இருக்க இன்னொரு செஸ் வந்து ரானோட குதிரையை உடைச்சிரும். கடைசியா ஹாரி வந்து செக்மேட் வச்சு எதிரில இருக்கிற மொத்த செஸ்ஸையும் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சோன்னா ஹெர்மைனியும் ஹாரியும் ரான் கிட்ட போவாங்க. உடனே ஹாரி வந்து நீ போய் வெளியே போய் உதவிக்கு ஆள கூப்பிடுவா, டம்பிள்டோர் கிடைச்சாலும் கூப்பிடுவா, ரானை பாதுகாப்பா பாத்துக்க, நான் உள்ள போறேன்ட்டு ஹாரி அவன் உள்ள போனா மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா இங்க ஸ்னேப் இருப்பாரு நினைச்சு அவன் உள்ள போனா இந்த தலப்பா கட்டி டீச்சர் இருப்பாரு. நீங்களா ஸ்னேப் உள்ள இல்லையா அப்படின்னு கேப்பா. ஸ்னேப்பா, அவன் ஒரு அப்பாவி நல்லவன் தான் அவன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் தான் உன்னை அன்னைக்கு மந்திரம் போட்டு உன்னை தொடப்பத்துல இருந்து விழ வைக்க பார்த்தேன், ஸ்னேப் தான் மந்திரம் போட்டு உன்னை காப்பாத்திக்கிட்டு இருந்தான், அது மட்டும் இல்லன்ட்டு பல உண்மைகளை சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்கூலுக்குள்ள பேய வர வச்சுதான் இவன் தான் எல்லாரையும் டைவர்ட் பண்ணிட்டு 3வது மாடிக்கு போக பார்த்ததுனால ஸ்னேப் தான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து 3வது மாடிக்கு நீ ஏன் போற, ஏன்னா அந்த இடத்துலதான் அந்த கல்லை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க, அங்க நீ ஏன் போக பாக்குறேன்ட்டு ஒவ்வொருத்தரையும் ஸ்னேப் என்னை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தான். இதுதான் சரியான டைம்ன்ட்டு நான் அந்த ஃப்ளஃபியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு உள்ள வந்தேன் அப்படின்மா. அப்ப எல்லா தப்பையும் இந்த தலைப்பாக்கட்டி டீச்சர் தான் பண்ணியிருக்கான், நம்ம தான் ஸ்னேப்பை தப்பா எடுத்துக்கிட்டு இருப்போம். ஸ்னேப் ஹாரியை முறைச்சிட்டே இருக்கிறதுனால அப்படி யோசிச்சிருப்போம். சரி இந்த கண்ணாடி என் கையில அந்த மந்திரக்கல் கிடைக்கிற மாதிரி காட்டுது, ஆனா அந்த மந்திரக்கல் எங்க இருக்கு அப்படின்னும் போது பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ் இவனுக்கு கேட்கும், அந்த பையனை வந்து கண்ணாடி முன்னாடி நிக்க சொல்லிட்டு, வா ஹாரி வந்து நில்லுன்னு கண்ணாடி முன்னாடி ஹாரினா அந்த உருவம் வந்து ஹாரியோட பாக்கெட்ல இருந்து மந்திரங்கள் எடுத்து காட்டும், கண்ணாடியில இருக்கிற பின்பம். சொல்லு உனக்கு என்ன தெரியுதுன்னும் போது நாங்க டீம் கப்ப ஜெயிச்சிட்டோம், கிரிஃபிண்டோர் இந்த டீம்ல ஜெயிச்சிட்டு போது அந்த பையன் போய் சொல்றான். அந்த பையன்கிட்ட என்ன காட்டுன்னு அவன் தலைப்பா கட்டி கழட்டினா அதுக்கு பின்னாடி வால்டமோர்ட் இருப்பா பாருங்களேன். ஹாரி வால்டமோர்ட் நீ ஆனுவான். எப்படி இருக்க ஹாரி, வாழ்றதுக்காக என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு பாத்தியா, எனக்கு ஒரு உடல் இல்லாதான் இவ்வளவு பிரச்சனையும், யூனிகானோட ரத்தம் எனக்கு வெறும் உயிர் வாழதான் வைக்குமே தவிர அது எனக்கு உடல் தராது, எனக்கு உடல் தரது உன் பேக்கெட்ல தான் இருக்குன்னு அந்த கல்லு தான் சொல்றான் அவன்.
இதை பார்த்தோன்னா ஹாரி இல்ல தரமாட்டேன்னொன்னே, முட்டாள்தனமான பேச்சு, உன் அப்பனும் இப்படிதான் என்கிட்ட பேசிட்டு இருந்தான், கடைசியா இறந்துட்டான், உங்க அப்பா அம்மா உனக்கு வேணும்ல ஹாரி, அப்போ நீ என் கூட சேர்ந்துரு, உங்க அப்பா அம்மா நான் உயிரோட கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணாடியில அவங்க அப்பா அம்மாவை பார்ப்பான். கொஞ்சம் ஆசை வரும் அவனுக்கு, அந்த கல்லை எடுத்து கையில வைப்பான். இருந்தாலும் முடியாதுன்னொன்னே அவனை கொன்னுரு அப்படின்னோடனே வேகமா பறந்து போய் அவனை கழுத்தை நெரிப்பான். ஹாரி அந்த கல்லை கீழே போட்டு எடுக்க வைப்பான். அவனோட கையை வந்து ஹாரி தொட்டோன்னா அது கருக ஆரம்பிச்சிருங்க. இதை பார்த்தோன்னா வால்டமோர்ட் உடனே அந்த கல்லை எடுன்னும் போது கல்லை எடுக்க போவான். ஹாரி இதை பார்த்தோன்னா நம்ம கைப்பட்டா இவன் ஏன் இப்படி ஆகிறான்ட்டு அவனோட முகத்திலேயே அந்த கையை வச்சு அப்படியே கருக்கி பொசிங்க அப்படியே சாம்பல் ஆயிடுவான். ஹாரி அதுக்கப்புறம் போய் அந்த கல்லை எடுத்துட்டு ஒரு ஜெயிச்சிட்டும் போல இருக்குன்னு பார்த்தா வால்டமோர்ட்டோட ஆவி ஏஞ்சிக்கும் பாருங்களேன். அப்படியே ஹாரி முன்னாடி கத்திக்கிட்டு அவனோட உடம்புக்குள்ள பூந்துட்டு அது எஸ்கேப் ஆகி போயிடும். அப்புறம் ஹாரி மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்திக்கிறான். நம்ம டம்பிள்டோர் தான் வருவாரு. இதெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக கொடுத்துட்டு போனது ஹாரி அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, வால்டமோர்ட் என்ன நான் செத்துட்டானா நம்புது, அவன் சாக மாட்டான், அவன் கூடிய சேர்த்துல மறுபடியும் வருவான், அதுக்கெல்லாம் நீ ரெடியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீ நல்ல வேலை பண்ண ஹாரின்னும் போது ஹாரி தான் கேட்பான், எப்படி அந்த மந்திரக்கல் என் பாக்கெட்ல வந்துச்சின்னு கேட்கும்போது, கெட்ட எண்ணத்தோட அந்த கல்லை யார் தேனாலும் அந்த கல்லை அவங்களுக்கு கிடைக்காது, நீ அந்த கல்லை பாதுகாக்கணும்னு நினைச்ச, அதனாலதான் அது உன் கையில கிடைச்சிருக்கு, அதனாலதான் நம்புது. அப்போ என் கைப்பட்டவன அவன் ஏன் புசுங்கனா, ஏன் அப்படி ஆனான்னு ஹாரி ஆச்சரியமா கேட்பான். அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிற ஹாரி, அது உனக்குலதான் இருக்கு அப்படின்வான். என்ன பவரா அப்படின்னும் போது, இல்ல உன்னோட அம்மா அவங்களா சித்தாங்க, உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அவன் வால்டமோர்ட் உன்னை கொண்டுற போறான்ற பயத்துல தன்னுடைய லவ்வையே பவராக்கி உனக்குள்ள கொடுத்துருக்காங்க. இந்த ஷீல்டு தான் கடைசி நேரத்துல வால்டமோர்ட் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திருக்கு, அதனாலதான் நீ வால்டமோர்ட்டை தொடும்போது அவன் அப்படி கருகுனா ஹாரி, உங்க அம்மா எப்பவுமே உன் கூட தான் இருப்பாங்க ஹாரி அப்படின்ட்டு டம்பிள்டோர் சொல்றாரு. இதை கேட்ட ஹாரிய சந்தோஷப்பட்டு, அப்புறம் அந்த மந்திரக்கல் என்னாச்சுன்னும் போது, அந்த மந்திரக்கல்லை அழிச்சிட்டோம், அந்த மந்திரக்கல்லை உருவாக்குனவரே அதை அழிச்சிட சொல்லிட்டாரு, வால்டமோர்ட் திரும்பி வரதுக்கு அது காரணமா இருக்கக்கூடாதுன்ட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து 1 இயர் முடிய போது எல்லா ஸ்கூல் குரூப் பசங்களும் ஒன்னா டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கும்போது டம்பிள்டோர் தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த வருஷம் ஸ்கூல் ரொம்ப பிரமாதமா போச்சு, எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்க கப்பு தர போறோம் அப்படின்ட்டு. 4வது இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோட டீம் கிரிஃபிண்டோர் தான் இருக்கும், 312 பாயிண்ட். முதல் இடத்துல ஸ்லித்தரின் 472 பாயிண்ட் போது ஹீரோ டீம்லாம் பயங்கர வருத்தப்படுவாங்க, நம்மளால தாண்டா ஏகப்பட்ட பாயிண்ட் இங்க மைனஸ் ஆச்சுன்ட்டு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, ஒரு சில காரணத்தினால எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இப்போ தர வேண்டியது இருக்குன்ட்டு ஹெர்மைனி கிரேஞ்சர் அவங்க அளவுக்கு புத்திசாலித்தனம் இங்க யாருமே இல்லை, அவங்கள பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குன்னு டம்பிள்டோர் அவங்களுக்கு 50 பாயிண்ட் தரேன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். அப்புறம் ராணு, இவர் அளவுக்கு செஸ் திறமையா இங்க யாருமே விளையாட மாட்டாங்கன்ட்டு ராணுக்கு ஒரு 50 பாயிண்ட் தருவாங்க. அப்புறம் ஹாரி பாட்டர் தனியாளா துணிஞ்சி எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம ஹாக்வர்ட்ஸ்க்காக முன்னாடி நின்று சால்வ் பண்ணியிருக்காரு, அவருக்கு 60 பாயிண்ட். இதை கேட்டவொன்னே ஹெர்மைனி, ஒரு விஷயத்த நோட் பண்ணியா, ஸ்லித்தரினும் நம்மளும் இப்போ ஒரே பாயிண்ட்ல இருக்கோம் அப்படின்வா. கடைசியா லாங் பாட்டம் பொது நலத்துக்காக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை எதிர்த்து நிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம், தன்னுடைய நண்பர்கள் செய்யற தவறுக்காக நம்மளுடைய டீமோட பாயிண்ட்ஸ் போகக்கூடாதுன்னு 3 பேரையும் எதிர்த்து நின்ற லாங் பாட்டம்க்கு 10 பாயிண்ட்ஸ் தரணும் போது வேற என்ன, நம்மளோட கிரிஃபிண்டோர் டீம் 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வின் பண்ணி அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் ஜெயிச்சிருக்கான்ட்டு. டம்பிள்டோர் சொன்னோன்னே அப்படியே பிளாக் எல்லாம் கிரிஃபிண்டோருக்கு மாறும், அவங்களுக்கு கப்பு கொடுத்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. கடைசியா எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹேக்ரெட்டை பார்த்து ஹாரி ஓடி வருவான். இங்க நீ வராம போயிடுவேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்ட ஹாரின்ட்டு ஒரு புக் தருவாரு. அதுல பார்த்தா அவங்க அப்பா அம்மா அவனை குழந்தையா கையில வச்சுட்டு இருந்த போட்டோ இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஹேக்ரெட் போது, கவலைப்படாத ஹாரி, அந்த குண்டு பையன் ஏதாவது பண்ணானா சொல்லு, மறுபடியும் வந்து அவனுக்கு வேற ஏதாவது வர வச்சிடலாம் அப்படின்னு போது ஹாரி சிரிப்பான். போ சந்தோஷமா இரு, உனக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருப்பேன்ட்டு ஹேக்ரெட் கை கட்டுறாரு. ஹெர்மைனி, வா ஹாரி போலாம், டைம் ஆகுதுன்னும் போது, எங்க போறது, இதுதான் என்னோட வீடுன்னு நினைக்கிறேன்ட்டு ஹாரி சோகமா இங்கேருந்து கிளம்பி போறான். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் முடியுது. அப்புறம் சாரி, வீடியோட லென்த் ரொம்ப அதிகமா போயிடுச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சு ரொம்ப வடவலன்னு இழுத்துட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் பார்ட்ல இருந்து நான் ஸ்பீடாகவும் குறுகிய டைமுக்குள்ள சொல்லி முடிக்க பாக்குறேன். இந்த வீடியோல ஏதாவது மாத்தணும், ஓகே நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்யூ.